திரிபுரா மாநிலத்தில் 12 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் திரிபுரா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். திரிபுரா மாநிலம் சவுகாமி கோமதி மாவட்டத்தின் ஆர்கேபூர் என்ற கிராமத்தில் 12 வயது சிறுமி ஒருவர் நவம்பர் 1ஆம் தேதி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சென்னையில் தங்கியிருப்பதாக தெரியவந்தது. இது தொடர்பாக திரிபுரா மாநில ஐஜி சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜிடம் தொடர்பு கொண்டு அவர்களை கைது செய்து ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொண்டார். இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் ஜெயக்குமார் தலைமையில் தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டு கற்பழிப்பு குற்றவாளியை தேடி வந்தனர். இதனிடையே தேடப்பட்ட குற்றவாளி மட்டுமின்றி இதேபோன்று சிறுமி பலாத்கார வழக்கில் தப்பி ஓடி வந்த மேலும் ஒரு குற்றவாளியும் சென்னை தரமணி பகுதியில் தங்கியிருந்தான். வியாழனன்று அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கற்பழிப்பு குற்றவாளிகளான மோகன் ஜமாதியா, சூரத்குமார் ஜமாதியா ஆகிய இருவருடன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த கருணா சதன் ஜமாதியா, மங்கள் தேவ் வர்மா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த 4 குற்றவாளிகளையும் அழைத்துச் செல்வதற்காக 4 பேர் கொண்ட திரிபுரா மாநில போலீசார் சனிக்கிழமை சென்னை வந்தனர். குற்றவாளிகள் 4 பேரும் திரிபுரா மாநில போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.